நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்புபடுத்தி ஒரு நாயுடைய விஷயத்தைச் சொல்வதுண்டு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும்போது சொறி பிடித்த நாய் ஒன்று இருந்தது. அதை பார்த்து, "சி நாயே, தூரம் போ" என்றார்கள். உடனே அல்லாஹ் வஹி அறிவித்தான், "ஓ நபியே, நீங்கள் என்னுடைய படைப்பை குறை சொல்கிறீர்களா?" என்று அல்லாஹ் கேட்டான் என்பதாக ஒரு கிறிஸ்தவ யூத மரபை தழுவிய கதை சொல்லப்படும். ஆனால் இது ஆதாரபூர்வமாக இல்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாய் தூய்மையற்றதை நஜீஸை சாப்பிடுவதால் அது தூய்மையற்ற மிருகம். நாய் தன்னுடைய பாத்திரத்தில் வாய் வைத்துவிட்டால் அந்த பாத்திரத்தை 7 முறை சுத்தம் செய்ய வேண்டும். நாய் வளர்ப்பது தடுக்கப்பட்டுள்ளது. வேட்டைக்காகவோ அல்லது தன்னுடைய கால்நடைகளை பாதுகாப்பதற்காகவோ நாய் வளர்ப்பது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதுவும் சில நிபந்தனைக்கு உட்பட்டது. நாய் இருக்கும் வீட்டுக்குள் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லும் கருத்துக்கள். இன்று ஏதேதோ சொல்லப்படுகிறது. நாயின் மூலம் ரேபிஸ் நோய் வருகிறது, நாயை பிடிக்க வேண்டும், அதை அடைக்க வேண்டும் என்பதாக எல்லாம் பேசப்படுகிறது. இதை பற்றி ஏற்கனவே இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. இதை பற்றி முழுமையாக இஸ்லாம் சொல்லும் தகவல்களை தெரிந்து கொள்ள கூகுளில் onlineupdating.com என டைப் செய்து முதலில் வரும் வெப்சைட்டை கிளிக் செய்யுங்கள். மேலே இருக்கும் சர்ச் பட்டனை அழுத்தி அதில் நாய் என டைப் செய்யுங்கள். கீழே வரும் கட்டுரையை படியுங்கள். அதில் ஆதாரபூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள்.